ஓகே, ப்ரைஸ் லார்ட் எவ்ரிவான். ஸோ இன்றைக்கு உலகம் எங்கும் பெரிய வெள்ளி குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய சிலுவை பாடம் மரணத்தை நினைவு கூறுகின்ற ஒரு நாளாக கொண்டாடப்படுகின்றது இல்லையா? ஸோ அந்த சிலுவை தியானம், ஸோ சிலுவை அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு சாபமான சின்னம், தண்டனைக்குரிய ஒரு சின்னம். ஸோ அந்த காலத்தில் ரோமானியர்கள் வந்து ஒரு சித்திரவதை கருவியாக கூட அதை பயன்படுத்தினாங்க. ஸோ அப்போ அந்த டைமில் தப்பு செய்தவங்க பாவம் பண்ணவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த தண்டனை வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். சிலையில் அறையிற அளவுக்கு அந்த தண்டனை இருந்தது. ஸோ பாவம் அறியாத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணாங்க, அந்த சிலுவையில் அறைந்தாங்க. ஸோ ஆனால் ஆண்டவர் நம்முடைய எல்லாருடைய பாவங்களுக்காக, அந்த சர்வலோக அந்த பாவத்துக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அவர் அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டார். ஸோ அதனால் சிலுவையில் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் வந்து பாவத்தின் மீதான ஒரு வெற்றியை வந்து கொடுத்து விட்டது, ஒரு பாவ மன்னிப்பை கொடுத்து விட்டது. ஸோ அந்த சிலுவையை பார்க்கும் பொழுது அது வந்து ஒரு நித்திய வாழ்வை கொடுக்கிறது. அந்த சாபமான சின்னம் வந்து அவர் நமக்கு அங்கே மறித்ததுனால, அந்த அன்பை அந்த சிலுவையில் காமிச்சதுனால அது ஒரு அன்பின் சின்னமாக மாற்றிவிட்டது இல்லையா? அந்த சாபமான அந்த சிலுவை சின்னம் ஒரு அன்பின் சின்னமாக, ஒரு வெற்றின் சின்னமாக மாற்றப்பட்டது. ஸோ இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் ஸோ அந்த பாவம் மன்னிப்பை நம்மளுக்கு கொடுக்கிறதா இருக்குது, பிசாசின் தலையை நசிக்கிறதா இருக்கிறது இல்லையா? ஸோ இந்த நாள், இந்த குட் ஃப்ரைடே வந்து இந்த உலகத்தையே மாற்றி அமைத்த ஒரு நாள், ஒரு டேர்னிங் பாயிண்ட் சொல்லலாம். அந்த ஒரு திருப்புமுனையான ஒரு நாள். அவர் நமக்காக, நம்முடைய எல்லாருக்காகவும், அதாவது இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்காகவும் அவர் வந்து அந்த ஜீவனையே கொடுத்து தன்னையே வந்து சிலுவையில் வந்து என்ன பண்ணார், அந்த அன்பை வெளிப்படுத்தினார். ஸோ அப்படி வெளியேற பெற்ற அன்பிற்காக நம்ம நன்றி சொல்லுவோம். இதே 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அதாவது பிதாவாகிய தேவன் வந்து அவர் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணுறாராம், இந்த உலகத்தில் வந்து கொடுத்து நம்ம மீது வைத்த அன்பு வந்து வெளிப்பட்டது. இந்த உலகத்தை அவர் கொடுத்ததுனால நம்ம மீது வைத்த அன்பு வெளிப்பட்டு சொல்ல வசனம் சொல்கிறது. அதே போல் நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அது அன்பை குறித்து பார்க்கும்போது ஆண்டு வந்து பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரனை வந்து கிருபாதார பலியாக, அது பாவ நிவர்த்தி செய்வதற்கு கிருபாதார பலியாக தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினதினாலே இந்த அன்பு உண்டாயிருக்கிறதா. நான் உங்ககிட்ட அன்பாக இருக்கிறேன்னு சொல்லி ஒரு வெறும் வார்த்தையால் சொல்லாதபடிக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினா அவருடைய சித்தத்தின்படி அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே பார்க்கும்போது தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டு ஒரு மேசியா வருவார், ராஜா பிறப்பார்னு சொல்லி தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டு கன்னி மரியாள் வயிற்றில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து நமக்காக இப்படிலாம் வாழன்னு சொல்லி வாழ்ந்து காமிச்சார். ரோல் மாடலாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனை வாழ்ந்து காமிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லை, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய ரோகங்களுக்காக அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தியிருக்கார். பாடுபட்டு ரத்தம் சிந்தி ஜீவனையை கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து விட்டார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், பரலோகத்துக்கு ஏறி சென்று பிதா வலது பாசத்தில் அமர்ந்து உட்கார்ந்தார். அங்கு உட்கார்ந்து நமக்காக இன்னும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய இங்கே செய்கின்ற எல்லா ஜெபங்களுக்காக நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் மறுபடியும் வரப்போகிறார் என்ற, அதாவது திருப்பியும் வரப்போகிறார் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம், ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டவரை பற்றி தெரியாமல், கிறிஸ்துவை பற்றி தெரியாத மக்களுக்கு தெரிய வைத்து அவர்களும் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் இல்லையா? ஸோ ஆண்டவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். ஸோ இப்படி வந்து தேவன் வந்து அவர் சொந்த குமாரனை அனுப்பி இவ்வளவாக இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். ஸோ நீங்களும் நானும் பிழைக்கும்படிக்கு இந்த வசனத்தில் சொல்லுது, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு. ஸோ அவர் இந்த உலகத்தில் வந்ததுனால நம்முடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய சாபங்கள், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதனால் நீங்களும் நானும் இந்த மனுக்குள்ளும் பிழைக்கும்படிக்கு இந்த உலகத்தில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, தேவன் அவருடைய குமாரனை அனுப்பி இவ்வளவாக அன்பு கூர்ந்தார். ஸோ அந்த வெளியேற பெற்ற அந்த அன்பிற்காக நாம் நன்றி சொல்லுவோம். இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அந்த சிலுவையில் சிந்தின ரத்தம் வந்து
சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7 வாசிக்க முடியும். அவருடைய ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஒருவேளை நம்ம வந்து இந்த பாவம் செஞ்சிட்டோமே, அந்த பாவம் செஞ்சு ஒரு கில்ட்டுக்குள்ளே நம்ம இருக்கலாம். ஆனால் கர்த்தர்கிட்ட ஆண்டவரே என்னுடைய பாவங்களாம் மன்னிங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது அவருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன பண்ணுமா, எல்லா நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி வந்து சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு அந்த பாவ மன்னிப்பு வேணுமா, ஏசப்பா கிட்ட கேளுங்க, ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்க ஏசப்பான்னு சொல்லி கேளுங்க. ஸோ நிச்சயமாக அந்த பாவங்களை மன்னித்து ஒரு புதிய சிருஷ்டியாக ஒரு புதிய வாழ்வை கொடுக்குற தேவனாக இருக்கிற நமக்கு அந்த கில்ட் எல்லாம் போயிடும். ரத்தத்தினால் கழுவப்படும் போது நமக்கு அந்த கில்ட்னஸே இருக்காது. ரத்தத்தினால் கழுவப்பட்டு ஒரு புதிய சிருஷ்டியாக நம்ம என்ன பண்ணணும், மாறிவிடுவோம். அது மாத்திரமல்ல, இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கும். ஒரு எட்டர்னல் லைஃப் வந்து நமக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. 1 யோவான் 5:11 வாசிக்கும் பொழுது தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சி. அப்போது அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் தான் நம்ம எங்கே போக முடியும், நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஸோ அவர் தான் வழி. ஹீ இஸ் த வே, ட்ரூத் அண்ட் லைஃப். நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஸோ அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு வந்து பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. அது மாதிரி நித்திய வாழ்வு, நமக்கு என்றென்றைக்கும் நித்திய வாழ்வை கர்த்தர் கொடுக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார், ஜெயத்தை பெற்றெடுத்து விட்டார். ஸோ ஆண்டவர் அது பிதாவாகிய தேவன் எதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்தில் அனுப்பினாரோ அவரோட டாஸ்க்கை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டார். சில இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அந்த மரணத்துக்கு முன்பு அவர் ஜெபிப்பார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூட நலமாக இருக்கும், ஆனால் ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல பிதாவின் சித்தத்தின்படி ஆக கடவுள் சொல்லி பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அதை ஃபுல்லாக என்ன பண்ணுவார், அவரோட டாஸ்க்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவார். ஸோ அதுபோல் நமக்கும் வந்து இப்போ இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய 10:38 தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, அப்போ நமக்கு ஒரு சிலுவை வைக்கப்பட்டிருக்கிறது. சான்றை ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கு வந்து ஹாப்பினஸ் எல்லாமே இருக்கும். அதே சமயம் உபத்திரங்கள் உண்டு. அப்போது ஒவ்வொருக்கும் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதர்களுக்குமே ஒரு பிளான் அண்ட் பர்பஸ் ஆண்டர் வச்சுருக்க, ஒரு டாஸ்க் ஆண்டர் வச்சுருக்கிறார் இல்லையா. ஸோ அதனால் வந்து உலகத்தில் வாழ முடியலையே நம்ம வந்து தயங்கி நிற்கிற நேரத்தில் வந்து கஷ்டப்படுற நேரத்தில் ஆண்டர் சொல்கிறார். ஆண்டர் வந்து நமக்காக யார் வச்சுருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியை நமக்காக வைத்திருக்கிறார் இல்லையா. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் முடித்து ஒரு பரமேறி போகும்போது, இயேசு கிறிஸ்து பரமேறி போகும்போது தேற்றற வாழ்நாகிய பரிசுத்த ஆவியை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். அப்போ நமக்குள்ளே அவர் இருக்கிறார். ஸோ அவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால அவர் நம்மளை கைட் பண்ண, நம்ம கூப்பிடும்போது நமக்கு வந்து கைட் பண்ணதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்க, சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஸோ இந்த ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ளே இருக்கிறதுனால நம்மளால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஸோ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. ஸோ கர்த்தர் உங்களையும் என்னையும் வந்து எதற்காக அழைத்தாரோ, இந்த உலகத்தில் எதற்காக பிறந்திருக்கிறோமோ நம்ம அதோட சித்தத்தை நிறைவேற்ற நம்மளால் முடியும். ஸோ ஹோலி ஸ்பிரிட் கைடன்ஸோடு கூட அவரோட சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாவ மன்னிப்பு தெரியாத எத்தனையோ கோடி மக்கள் வந்து நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு பரிகாரம் பண்ணுறது, இந்த பாவ மன்னிப்பு வேணுன்றதுக்கு நிறைய விஷயங்கள் மூட நம்பிக்கைகளுக்குரிய விஷயங்களை பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஒரு விஷயம், அந்த பாவ மன்னிப்பு வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட மட்டும்தான் இருக்குது. வேறு எங்கேயுமே பார்க்கணும். யாருமே நமக்காக உயிர் கொடுக்கவே இல்லை, யாருமே தன்னுடைய ஜீவனை வந்து கொடுக்கவே இல்லை இல்லையா, எங்கேயுமே சொல்லப்படலான்னா இந்த ஒரே ஒரு விஷயம் வந்து ஸ்பெஷலைஸ்டான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் நமக்காக வந்து உயிரையே கொடுத்துருக்கிறார், ஜீவனையே கொடுத்துருக்கிறார். ஸோ அந்த பாவ நிவர்த்தி ஆகணும்னு சொன்னால் அவர்கிட்ட அந்த இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால மட்டும்தான் அது பண்ண முடியும். ஸோ இந்த நாளில் கூட நீங்களும் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரும் கூட உங்களுக்கு பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமா, உங்களுக்கு நல்ல ஒரு புதிய வாழ்வு வேண்டுமா, ஒரு கில்ட்லெஸ் லைஃப் வேணுமா, ஒரு டென்ஷன்லெஸ் லைஃப் வேணுமா, அன்றாக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுங்க. அவருடைய ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஒரு புதிய வாழ்வை நம்ம கொடுத்தமை, ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்து அந்த நம்மளை வந்து ஆசீர்வதிக்கும் என்ற சந்தேகமே இல்லை. ஸோ நிச்சயமாக அந்த ஆண்டரை தேடும் பொழுது நமக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆமென். தேங்க்யூ.